விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு அக்ரி இன்ஃபோ அப்படின்னு சொல்லி பேர் குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேள்விங்க பார்த்தீங்கன்னா, டிஏபி போன்ற மணிச்சத்து உரங்களை மேலுரமாக பயன்படுத்தும் போது சுண்ணாம்பு சத்து அதிகமுள்ள மண்ணில் களைகள் அதிகமாக வளர்கிறது. என் தந்தை கூறுகிறார், நான் மரவள்ளி பயிரிட்ட போது 2 களைகள் மட்டுமே ஆட்களை வைத்து எடுத்துள்ளேன். அதன் பின் களை வந்தது இல்லை. ஆனால் நான் மரவள்ளி பயிர் வைத்தபோது டிஏபி போடுவதால் தான் களைகள் அதிகமாக வருகிறது என்று என் தந்தை கூறுகிறார். இது உண்மையா? 3 முறை ஆட்களை வைத்து களை எடுத்தும் களை வந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இது உண்மைதான். அதாவது டிஏபி போன்ற மணிச்சத்தை வழங்கக்கூடிய உரங்களை போடுவதனால வந்து களைகள் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நிறைய விவசாயிகளுக்கு இந்த சந்தேகம் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த களைகளுக்கும் உரங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? களைகள், அதாவது உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது களைகள் அதிகமாக வளர்கிறதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அது உண்மை தான். ஆனால் களைகள் வந்து வர்றதுக்கு உரங்கள் காரணம் அல்ல. அந்த களைகள் வளருவதற்கு தான் உரங்கள் காரணமே ஒழிஞ்சு, உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, களைகள் வந்து விதைகள் மூலமாக தான் முளைக்குது. அதுக்கும் நம்ம போடக்கூடிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அல்லது ஆர்கானிக் ஃபெர்டிலைசருக்கு சம்மந்தம் இல்லை. உதாரணமாக வந்து நன்றாக மக்காத தொழு உரங்கள், நன்றாக மக்காத, நான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லுவேன், நன்றாக மக்கிய தொழு உரங்களை பயன்படுத்துங்க. நன்றாக மக்காத தொழு உரங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா, தொழு உரங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது, குறிப்பாக தொழு உரங்கள்னு சொல்லும்போது வந்து ஆட்டு எரு, மாட்டு எரு, அதாவது ஆட்டு புழுக்கை அல்லது வந்து மாட்டினுடைய சாணி அல்லது மாட்டு எரு, இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு களைகள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு சொன்னால், அந்த ஆடு மாடுலாம் சாப்பிடக்கூடியது களைகளை தான் சாப்பிடுது இல்லையா? களைகளை உணவாக எடுத்துக்கும் போது அந்த களைகளுடைய விதைகள் வந்து அந்த ஆட்டுக்கு வந்து உணவாகிடுது. அது வந்து வயிற்றில் போய் செரிமானமாகி வந்ததுக்கப்புறம் கூட அந்த விதைகள் வந்து முளைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக 100% எல்லா விதையுமே முளைக்கும். ஸோ ஆட்டு எரு, மாட்டு எரு போன்ற தொழு உரங்களை நன்றாக மக்க வைத்து அல்லது அரைத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அல்லது வந்து தொழு உரங்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது அதில் களைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கும். ஆனால் கெமிக்கல் உரங்களான இந்த மணிச்சத்து உரங்கள், குறிப்பாக வந்து சூப்பர் பாஸ்பேட், டிஏபி, ஃபேக்டம்பாஸ், வேரம்பாஸ், அவர் வந்து ஸ்பீக்கி 20-20, காம்ப்ளெக்ஸ் போன்ற உரங்களை பயன்படுத்தும் போது களைகள் அதிகம் முளைக்கின்றது அப்படின்னா அந்த கூற்று உண்மை இல்லை. அதாவது வந்து அந்த களைகள் வந்து அதனால் உரங்களினால் முளைச்சி நிறைய வருது அப்படின்னு கேட்டால் அப்படி வராது. ஆனால் உரங்களை போட்ட பின்பு களைகள் அதிகமாக வளரும், அதுதான் உண்மை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பயிர் வந்து நீங்கள் உரம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி களையை வந்து எடுத்துருங்க. களை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் உரம் வைங்க. அல்லது களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுங்கள். களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணி களைகள் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஒரு 5 நாள் ஆகலாம் காயறதுக்கு. அந்த களைகள் 5 நாள் கழித்து காஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் உரம் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த களைகள் வந்து உரத்தை எடுத்துக்கொண்டு அதிக அளவு வளர்ச்சி அடையாமல் அந்த உரம் முழுமையாக பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். அதனால தான் வந்து களைக்கொல்லி அடித்து அல்லது களையை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். அது மாதிரி பொதுவாக வந்து களை மேலாண்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதாரணமாக ஒருத்தர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வந்து 3 பேர் சாப்பிட்டா எப்படி அவங்களுக்கு வந்து சரியான சத்துக்கள் கிடைக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். உதாரணமாக வந்து ஒரு பிளேட்டு சாப்பாடு இருக்குது, அதை வந்து ஒருத்தர் தான் சாப்பிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதை 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டா எப்படி யாருக்குமே வயிறு நிறையாது, யாருமே ஒரு முழுமையான வளர்ச்சிக்கு வர முடியாது. அந்த மாதிரியானது தான் களைகள் வந்து. உதாரணம் பார்த்திங்கன்னா, நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னா அந்த பயிரை சுற்றி வந்து 10-20 களைகள் இருக்கும். அந்த களைகள் என்னன்னா, நம்ம பயிருக்கு போடக்கூடிய உணவான இந்த உரங்களை, அதாவது தொழு உரமாக இருக்கலாம், இயற்கை உரமாக இருக்கலாம், அல்லது கெமிக்கல் உரங்கள், ரசாயன உரங்கள், அது ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய டிஏபி, சூப்பர் பாஸ்பேட், ஃபேக்டம்பாஸ், எந்த உரங்கள், காம்ப்ளெக்ஸ் உரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து களைகள் தான் அதிகமாக எடுத்துக்கும். பயிரை காட்டிலும் களைகள் தான் அதிகமாக எடுத்துக்கும். அதனால் களை மேலாண்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு பயிர் வைக்க போகிறீங்க, ஒரு பயிர் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் களைக்கொல்லியை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்தி விடலாம். அதாவது களைக்கொல்லியை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குறிப்பாக வந்து நீங்கள் மரவள்ளி வந்து சாகுபடி பண்ண போகிறீங்க, மரவள்ளி இல்லை மக்காச்சோளம் அல்லது நெல் பயிரிட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பயிரிடுவதற்கு ஒரு 20 நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் களைக்கொல்லியை பயன்படுத்திடலாம். குறிப்பாக என்னென்ன களைக்கொல்லி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பயிர் வைக்கிறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே, பயிர் செய்யறதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே நான் களையை கட்டுப்படுத்த போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிளைபோசேட் பயன்படுத்தலாம். கிளைபோசேட் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி வந்து இதை வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 150 மில்லி அப்படின்ற விகிதத்தில் எடுத்து வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். அதாவது பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி, பயிர் செய்வதற்கு ஒரு 20-25 நாட்கள் முன்பாக நீங்கள் இதை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தும் போது 10 லிட்டர் தண்ணிக்கு 150 மில்லி அப்படின்ற வகையில் வந்து நீங்கள் பயிர் செய்யக்கூடிய வயல் மற்றும் வந்து வேறு அந்த சுற்றி உள்ள வரப்பு, வாய்க்கால், அதில் உள்ள களைகளையும் கட்டுப்படுத்தணும். முக்கியமாக வந்து வரப்பில் உள்ள களைகளை நீங்கள் வந்து அதிகமாக கட்டுப்படுத்தணும். ஏன்னா களைகள் வந்து அதிகம் வந்து உங்களுக்கு பயிருக்குள்ளே வர்றதுக்கு காரணமே இந்த வரப்பில் உள்ள களைகள் தான்.
வரப்பில் இருக்கக்கூடிய களைகள் வந்து விரைவாக முத்தி இருக்கும், ஏற்கனவே வந்து அதில் பூ வந்திருக்கும், அந்த மாதிரி கண்டிஷனில் உள்ளது. அதிலிருந்து விதைகள் வந்து பூ எடுத்து அந்த வரப்பில் உள்ள களைகளில் வரக்கூடிய பூக்கள் மற்றும் விதைகள் மற்றும் அதனுடைய கொடி போன்ற பகுதிகள் தான் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு பயிர்களுக்குள்ளே வந்து களைகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு பயிர் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே களையை கட்டுப்படுத்த வேண்டியது அல்லது களைக்கொல்லி அடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இல்லை நான் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் பயிர் செய்ய போகிறேன், இது வரைக்கும் களைக்கொல்லி எதுவுமே அடிக்கலை, இப்போ இமீடியட்டாக களைக்கொல்லி அடிச்சுட்டு நான் வந்து உடனே பயிர் வைக்கணும், ஒரு 10 நாள் அல்லது ஒரு வாரம் தான் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாய்க்கால் வரப்புகள் மற்றும் அந்த பயிர் செய்யக்கூடிய இடங்களில் இருக்க களைகள் அதிகப்படியான களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக பேராக்வாட் பயன்படுத்தலாம். பேராக்வாட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 150 மில்லி, 10 லிட்டர் தண்ணி 150 மில்லி அப்படின்ற விதத்தில் பேராக்வாட் களைக்கொல்லியை பயன்படுத்தியும் நீங்கள் களைகளை விரைவாக கட்டுப்படுத்தலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல முறை வந்து. அதாவது முக்கியமாக நீங்கள் பயிர் செய்கிறதுக்கு முன்னாடி வாய்க்கால் வரப்பு உள்ள களைகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். களைக்கொல்லி அடித்து கட்டுப்படுத்தலாம். அல்லது வந்து ட்ரிம்மிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பன் ட்ரிம்மிங் அப்படின்னா அதை வந்து அந்த வரப்புகளில் உள்ள களைகளை வந்து நம்ம வந்து மம்பட்டியை வைத்து செதுக்குவது அல்லது வந்து வெட்டுவது, இந்த மாதிரி செய்வதன் மூலமாக ஓரளவுக்கு நம்ம களைகளை கட்டுப்படுத்தலாம். பன் ட்ரிம்மிங்லாம் பொதுவாக வந்து நெல் வந்து நம்ம நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்வாங்க, சேறு கலக்கிறதுக்கு முன்னாடி செய்வாங்க. அப்படி செய்யும்போது அந்த களைகளை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுனால அந்த மேற்கொண்டு களைகள் வந்து அதிக வளர்ச்சி அடைந்து அந்த பயிர் செய்யக்கூடிய பகுதிகளுக்கும் களைகள் வருவது தவிர்க்கப்படும். பொதுவாக நண்பர் வந்து மரவள்ளி கேட்டுக்காரு. மரவள்ளிக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தாராளமாக களைக்கொல்லி இருக்கிறதுன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து மரவள்ளி கிடைக்கக்கூடிய களைக்கொல்லி வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது மரவள்ளி குச்சிகளை நட்ட 3 நாட்களுக்கு உள்ளாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய களைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஃப்ளோர்ஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி வந்து ஏக்கருக்கு 1/4 லிட்டர், அதாவது ஏக்கருக்கு 250 மில்லி அல்லது 10 லிட்டர் தண்ணிக்கு 25 மில்லி அப்படின்ற விதத்தில் வந்து மரவள்ளி குச்சி மேலே பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து மரவள்ளி நட்ட 3 நாட்களுக்கு உள்ளாக இதை பயன்படுத்தணும். என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட்னு சொல்லக்கூடிய வந்து களைகள் முளைப்பதற்கு முன்பாக நாம் பயன்படுத்த வேண்டிய களைக்கொல்லி. அதனால தான் வந்து நீங்கள் மரவள்ளி நட்ட 3 நாட்களுக்கு உள்ளாக இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது தண்ணி பாய்ச்சி மேலேறாக இருக்கும்போது, அதை நீங்கள் தண்ணி பாய்ச்சிறீங்க இன்றைக்கி சாயந்தரமோ அல்லது நாளைக்கு காலையிலையோ நீங்கள் இந்த களைக்கொல்லியை பயன்படுத்தி களைகளை கட்டுப்படுத்துறது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த ஆக்சிஃப்ளோர்பின் இது வந்து மரவள்ளி நட்ட 3 நாட்களுக்கு உள்ளாக நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து மரவள்ளி குச்சி மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது மரவள்ளி குச்சி மேலே பட்டாலுமே எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது ஒரு வகை, இதை வந்து கட்டுப்படுத்திடலாம். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஆரம்பத்தில் முளைக்கக்கூடிய களை, அதாவது களை முளைப்பதற்கு முன்பாக வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி ஒரு 15-20 நாளைக்கு களைகள் இல்லாமல் பார்த்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நான் கைக்களையாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கைக்களையாக ஆட்களை வைத்து களை பறித்து கொள்ளலாம் அல்லது களை வெட்டி கொள்ளலாம். இல்லை இதை விட வேறு எதுவும் மெத்தட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக வந்து இந்த ஆக்சிஃப்ளோர்பின் அடிக்கிறது தான் பெஸ்ட்டானது. அதுக்கப்புறம் நீங்கள் மரவள்ளிக்கு நடுவில் அடிக்கிறது வந்து மரவள்ளி செடி மேலே பட்டால் கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆட்களை வைத்து களைக்கொல்லி எடுக்கிறது, களைகளை வெட்டுவது மிகச்சிறப்பாக இருக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து மரவள்ளி போன்ற பயிர்களாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு மக்காச்சோளம் நெல் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் பயிர் செய்வதற்கு முன்பாக அந்த வாய்க்கால் வரப்புகள் உரங்களில் இருக்கக்கூடிய களைகளை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறது மிகச்சிறப்பு. அதே மாதிரி பயிர் செய்யாத காலங்களில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடை உழவு பற்றிய நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். கோடை உழவு அப்படின்றது வந்து பயிர் செய்யாத காலங்களில் நம்ம வந்து வயலை அடிக்கடி உழுது விடுறது. அப்படி செய்யும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா அந்த களைகள் வந்து முளைக்கிறது உடனடியாக தடுக்கப்பட்டு அந்த வயல் வந்து களைகள் இல்லாத ஒரு வயலாக பராமரிக்கப்படும் அல்லது மெயின்டைன் பண்ணப்படும். அப்புறம் நம்ம பயிர் வைக்கும்போது களைகள் குறைவாக இருக்கும். அல்லது வந்து நம்ம வந்து பயிர் செய்யாத காலங்களில் களைகளை அதிகமாக வளர வச்சு அதை பூக்க வச்சோம்னா அந்த பூக்கள் மற்றும் விதைகள் மூலமாக இன்னும் களைகளுடைய விதைகள் வந்து நிறைய வந்து மண்ணில் வந்து விழும். அதன் காரணமாக நம்ம பயிர் செய்யும்போது அதிக எண்ணிக்கையிலான களைகள் வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் வயல்களை பொதுவாக வந்து எப்போவுமே நம்ம பயிர் செய்யக்கூடிய பகுதியை வந்து களைகள் இல்லாத பகுதியாக பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இது வந்து நம்ம ஓரளவுக்கு இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கியமாக களைகளை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பூக்க விடவே கூடாது. களைகள் பூப்பதற்கு முன்பாகவே நம்ம வந்து அதை மருந்தடித்து களைக்கொல்லி அடித்து அல்லது ஆட்களை வைத்து களை எடுத்து நம்ம வந்து அதை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. களை மேலாண்மை என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த களை மேலாண்மை வந்து சரியாக நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள், நீர் மற்றும் சூரிய ஒளி எல்லாமே பயிருக்கு வந்து முழுமையாக கிடைத்து பயிர் வந்து ஒரு முழுமையான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது மாதிரி வந்து நமக்கு ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும். மேலும் நம்ம போடக்கூடிய உரங்கள், அது ரசாயன உரங்களாக இருக்கலாம் அல்லது வந்து இயற்கை உரங்களாக இருக்கலாம், அது எல்லாத்தையுமே முழுமையாக பயிர்கள் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களை வந்து அதிகமாக களைகள் எடுப்பதனால பயிர்கள் சரியான வளர்ச்சியின்றி சரியான மகசூல் கொடுக்க முடியாத சூழ்நிலை வரும். குறிப்பாக களைகளின் பாதிப்பின் காரணமாக மகசூல் வந்து சரியாக பராமரிக்காத, சரியாக களைக்கொல்லி அடிக்காத அல்லது சரியாக களை மேலாண்மை, களை நிர்வாகம் பண்ணாத வயலில்
அதனுடைய பயிர் மகசூல் பயிர் நமக்கு கிடைக்கக்கூடிய மகசூலுடைய இழப்பீடு வந்து 30% 40% வரைக்கும் இருக்கிறதாக ஒரு கணக்கு விவரம் சொல்லுது. அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து மகசூல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ களை மேலாண்மை என்பது கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்குது. பெரும்பாலான எல்லா பயிர்களுக்குமே களைக்கொல்லிகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து பயிர்கள் செய்வதற்கு முன்பாகவே ரவுண்டப் அல்லது கிளைபோசைட் போன்ற களைக்கொல்லிகளை அடித்து நீங்கள் களையை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் சரியான இடைவெளி விட்டு நம்ம நடவு பண்ணும்போது நம்ம சிறிய வகை இயந்திரங்களை கொண்டு கூட நம்ம வந்து களை எடுக்க முடியும். குறிப்பாக வந்து இந்த ரோட்டரி வீடர் அது போன்ற அல்லது சிறிய வகையான களை எடுக்கும் இயந்திரங்களை கொண்டு கூட நம்ம களையை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் எந்த ஒரு வகையிலுமே எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து களைகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே நம்ம வந்து அந்த களைகள் இல்லாமல் வயலை பார்த்து கொள்வதன் மூலமாக ஒரு முழுமையான மகசூல் பெற முடியும். அது மாதிரி வந்து மணிச்சத்தை வழங்கக்கூடிய உரங்களான டிஏபி, சூப்பர் பாஸ்பேட், ஃபேக்டம்பாஸ் போன்ற உரங்களோ அல்லது வேறு எந்த வகையான உரங்களோ களைகளை அதிகமாக முளைக்க வைப்பதில்லை. ஆனால் களைகளை அதிகமாக வளர வைக்கின்றன. ஏன்னா அந்த உரங்களை போடும்போது களைகள் வந்து அந்த உரங்களினுடைய சத்துக்களை எடுத்துக்கிட்டு எப்படி பயிர் வளருதோ அது மாதிரி களைகளும் வளரும். இது இயல்பான விஷயம். ஆனால் தொழு உரங்கள் வந்து களைகளை முளைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தொழு உரங்களில் மாட்டு சாணியில் வந்து நிறைய களையினுடைய விதைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வந்து இது வந்து கலை நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய மருந்துகள் சொல்லக்கூடிய பிராண்டுகள் வந்து எங்களுக்கு கிடைக்கல, இது வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல பிராண்டான மருந்துகள், நல்ல தரமான கம்பெனி மருந்துகள் வேணும், சரியான விலையில் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணி பேசுகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா டைம்லையும் என்ன எடுத்து உடனடியாக உங்களுக்கு பதிலளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் வந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் தரேன். இந்த நம்பருக்கு வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு நாளில் கிடைக்கிற மாதிரி கொரியரில் வந்து நம்ம பார்சல் அனுப்பி வைக்கிறோம். அது மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக விவசாயம் சார்ந்த தகவல்களை சொல்கிறோம். அது மாதிரி வந்து வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களை போன்று இன்னும் நீங்கள் லைக் பண்ணும்போது தான் உங்களை மாதிரி இன்னும் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ சென்றடையும். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.